ஜெமினியில் வந்து 2 பேர் பிபி ஊதுவாங்களா அந்த மாதிரி பிரியாமல் இருந்தாங்களே, ஏன் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு பின்னாடி ஆள் திரளல, ஏன் ஆளே திரள மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டேன். எல்லார்ட்டையும் காசை வாங்கிட்டு தானங்க போஸ்டிங் போட்டுச்சு, அதுக்கு விசுவாசி எங்கேருந்து வருவேன்? சிறையிலேருந்து வந்தப்போ அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஏங்க டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறியா, நீங்கள் சினிமா பார்க்க போறியா, சத்தியம் தேட்டரில் வந்து ஒருத்தன் காசை கொடுக்குறேன், ஒருத்தன் டிக்கெட்டை கொடுக்குறான், அவன் மேலே நீங்கள் அன்பாக இருப்பீங்களா, விசுவாசமாக இருப்பீங்களா? வாழ்நாள் பூரா நமக்கு வந்து டிக்கெட் கொடுத்தானே. யாருமே சசிகலாவுக்கு இல்லைங்கிறீங்க, ஆனால் சிறையிலேருந்து வந்தப்போ பெரிய வரவேற்பு இருந்தது. அதாங்க வரவேற்பு இருந்துச்சு, அதை செட்டிங் பண்ணி இவங்களே ரெடி பண்ணாங்களா, அது தன்னெழுச்சியாகக்கூடியதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கட்சியை செதறு தேங்காயா உடைச்சது பாஜக தான், அவங்க தான் இந்த மாநில கட்சியை உடைச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுவாது ஒரு திராவிட அரசியலின் தொடர்ச்சி. அதிமுகவுக்கு கொள்கை இருக்கோ இல்லையா, அது ரெண்டாவது கருத்து, ரெண்டாவது விமர்சனம். அது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி, அண்ணாவின் பெயரை சொல்லுகிற ஒரு அரசியல் கட்சி. இதை உடைச்சதுல கூட நமக்கு ஆச்சரியம் கிடையாது.